இந்த அறையில இருக்கிற இருள் விலகணும் அப்படின்னா, நம்ம லைட்டு போட்டாலோ, இல்ல ஜன்னல் திறந்தாலோ அந்த வெளிச்சம் வந்தா போதுங்க. அந்த இருள் விலகிரும். ஆனா, உங்களுடைய மனதிலும், நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருளை விலக்கணும் அப்படின்னா, அதற்கு தேவையான ஒளி என்ன அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4:6ல நான் வாசிக்கிறேன் கேளுங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்முடைய மனதிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற இருளை விலக்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வேணுங்க. ஆமாம், இயேசு கிறிஸ்துவ எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த நாலேஜிங் அபவுட் காட், தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வர வர நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மனதிலும் இருக்கிற இருள் தானாக விலகி ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கும். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க.